விஜய் வந்து அவங்களுடைய குடும்ப நிகழ்ச்சியில் கொக்கைன் பயன்படுத்துதான் இந்த வீரலட்சுமி சொல்லலை. அதே துறை சார்ந்த அவங்க கேங்கில் இருந்த ஒரு பெண் சுசித்ரா பாடகி வந்து அவங்க வந்து ஓப்பனாக வந்து ஒரு ஊடகத்தின் முன்னிலையில் வந்து அவங்க சொல்கிறாங்க, இதில் ஆதாரம் இருக்குது ஆதாரம் இல்லைன்றது அப்பாற்பட்ட விஷயம். காவல்துறை ஏன் அடிப்படை விசாரணை சுசித்ரா மீது ஏன் மேற்கொள்ளல தான் நாங்கள் கேட்குறோம். இதுவே ஒரு பார்ட்டியில் ஏதாவது ஒரு தம்பிங்க ஏதாவது மூளை முடுக்கல எல்லாம் சந்து பொந்தில் எங்கன்னா அந்த கஞ்சா பிடிச்சாலோ எங்கன்னா ட்ரக்ஸை காலிமா எந்த ஊசின்னு சொல்கிறாங்க அது எதனா பண்ணாலும் உடனே காவல்துறை உடனடியே போய் நடவடிக்கை எடுத்து ரிமாண்ட் பண்ணுறீங்களா இல்லையா? அது போல் ஒரு அவங்க டீம்லேயே இருக்கிற ஒரு பெண்ணு, அந்த கேங்கில் இருக்கிற ஒரு பெண்ணு, அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு துறை சார்ந்த ஒரு பிரச்சனையில் அவங்க வெளியேறி வராங்க. அப்போ இவங்க பண்ண தவறை வந்து அவங்க வெளிப்படுத்துகிறாங்க, சுட்டி காட்டுறாங்க. அப்போ காவல்துறைக்கிட்ட நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், புகார் கொடுக்கலாம் பரவாயில்ல. நாங்கள் வந்து தமிழ்நாடு அரசுக்கிட்ட புகார் கொடுத்து இதுக்கு ஒரு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் முழுக்க இன்னைக்கு சமூக விரோத செயலில் ஈடுபடுறதுக்கு காரணமே இந்த போதை பழக்கம் தான். இந்த போதை பழக்கம் கடந்த 30 ஆண்டுகளில் கிடையாது. தமிழ்நாட்டில் போதைப் பொருள் எல்லாருமே வந்து பணங்கள் தென்னங்கள் ஈச்சங்களை தான் இறக்கி நம்மளாம் குடிச்சு வாழ்ந்த மண்ணு தான் அது. இப்போ சமீபமாக வந்து 30 ஆண்டுக்கு இப்போ வந்து போதைப் பொருள் வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா இது யார் காரணம்? சினிமா துறை தான் காரணம். அந்த காலத்தில் வந்து கலைத்துறை வந்து கலைத்துறையாக இருந்துச்சு. இப்போ இருக்கிறது கலைத்துறை காமத்துறையாக இருக்குது. அதை முதல்ல மாற்றணும். அதனால தான் நீங்கள் முற்றுகை போராட்டத்தை நாங்கள் நடத்தியிருக்கோம் தென்னிந்திய நடிகர் சங்கத்தை. இது நாம் தமிழர் கட்சி கொடி இல்லையா? நல்லா பாருங்க, நாம் தமிழர் கட்சி கொடியில் இருக்கிறது வந்து பூனை, என்னுடைய கட்சி கொடியில் இருக்கிறது புலி பாய்ச்சலோடு இருக்கும். நான் வந்து 17 வயசுலேருந்து இப்போ 35 வயசு ஆகுது. நான் போராட்டம் பண்ணி சிறைக்கு சென்று பல வழக்குகள் வாங்கி தினந்தோறும் நான் நீதிமன்றத்துக்கு ஏறுறேன். அதனால் உங்களுடைய சகோதரி வீரலட்சுமி வந்து தேர்தல் களத்தை சந்தித்து நானும் மக்கள்கிட்ட வந்து 4 வாக்கு வாங்கி நாங்கள் வந்து இன்றைக்கி தேர்தலில் போய் அது எம்எல்ஏ எம்பி ஆகணும்னு எங்களுக்கும் ஆசை இருக்குது. நாங்களும் மக்களுக்கு வந்து அதிகாரத்தோடு அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து சேவை செய்யணும்னு நாங்கள் வந்து 17 வயசில் அந்த கனவு நாங்கள் வந்து போராடி நாங்கள் தினந்தோறும் நீதிமன்றத்துக்கு ஏறனால இப்போ நாங்களும் வந்து அமைப்பாக இருந்ததை இயக்கமாக இருந்ததை இப்போ அரசியல் கட்சியாக மாற்றி இப்போ அந்த கொடிக்கு கூட நாங்கள் வந்து காவல்துறை கிட்ட வந்து அனுமதி கேட்டோம். காவல்துறை வந்து அதை வந்து லான்ச் பண்ணுறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுக்கல. அதனால் எங்களுடைய அலுவலக உள்ள அரங்கிலேயே நாங்கள் வந்து அதை வந்து லான்ச் பண்ணி இன்றைக்கி இந்த போராட்டத்தில் நாங்கள் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். இது வந்து நாம் தமிழர் கட்சி கிடையாது. அதாவது பாதி தமிழராக இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் வந்து புலிக்கொடியை, அதாவது பூனைக்கொடி தான் அது, புலிக்கொடியாக அவர் பயன்படுத்துகிறப்ப இந்த அதாவது எங்களுடைய பாட்டை முப்பாட்டை எங்களுடைய சோழர்களுடைய புலிக்கொடி இது. அந்த கொடியை பயன்படுத்துறதுக்கு தார்மீக அடிப்படையிலும் பிறப்புரிமை அடிப்படையிலும் இந்த வீரலட்சுமிக்கு தகுதி இருக்குது, உரிமையே இருக்குது. அதனால் வந்து இந்த கொடி வந்து அவருடைய கொடியெலாம் கிடையாது. இது வந்து சோழர்கள் கொடி, எங்கள் தமிழர்களோட கொடி. அதனால் நான் ஒரு பச்சை தமிழ் வச்சு நான் பயன்படுத்துறதுல எந்த ஒரு தவறும் இல்லையே.